விஜய் அவர்கள் விருகம்பாக்கம் தொகுதியில போட்டியிட போறதா சொல்றாங்க. அந்த வி சென்டிமெண்ட்லயே அது பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கு. விஜய் அவருடைய வாழ்ந்த இடம் அது, அவர் நிறைய டிராவல் பண்ண இடம், நம்ம ஒரு உணர்வோடு கலந்த இடமா இருக்கு. அது நம்முடைய அரசியல் துவக்கமே இது தாங்கும் போது பட் நின்னார்னா கொண்டாடிடுவாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் விஜயால் பயன்பட்டவர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. கட்டாயமா நின்னார்னா பெரிய வெற்றி. ஆனால் 2026 ஒருவேளை விஜய் தோத்து போனாலும் இல்லை எதிர்பார்த்த வாக்குகள் கிடைக்கலனா கூட வரலாற்றுல விஜய்னு ஒருத்தன் வந்தான், இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டான், இவ்வளோ பேரும் எதிர்த்து நின்னான்ற ஒரு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஒரே நாளில் இது கிடைத்தால் அதிர்ஷ்டம். மக்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. கிடைக்கலன்னா முயற்சி தொடரணும், அவ்வளோதான். இதில் வந்து சினிமாவிலேருந்து வந்தார், சினிமாவும் இழந்துட்டாரு, அரசியலையும் இழந்துட்டாருலாம் ஒன்றும் கிடையாது. இளைஞர்கள் மத்தியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடந்து வராரு. ஒரு 2-3 பேர் பூங்கொத்தை கொடுக்க ஓடுறாங்க, அந்த பவுன்சர்ஸ் தடுக்கிறாங்க. விஜய் அவர்கள் மாநாட்டில் எப்படி ஒரு ரெட் கார்பெட் நடந்து வந்தாரோ அதே மாதிரி இருக்கு. அந்த பாட்டுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. இங்கே தான் முதன் முறையாக விஜய் உருவாக்கினார் விக்கிரவாண்டியில். அது பெரிய பாசிட்டிவான ஒரு வைபை கொடுத்துச்சு. இப்போ திமுகவும் அதை செய்யுது. ஆனால் விஜயை காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்வது தான் நமக்கு சங்கடமா இருக்கு. ஏன்னா அந்த பேட்டர்னை அவங்க மாற்றிருக்கலாம். அது இதே மாதிரி ஒன்று பண்ணும்போது விஜய் பார்த்து காப்பி அடிச்சிட்டாருன்னு நாளைக்கு 4 பேர் பேசுகிறாங்கல்ல, அது வந்து உங்களுக்கு தவறாக தெரியலையா? அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே. இந்த விசில் சின்னம் அது வந்து நாம் தமிழர் கட்சியில வந்துட்டு மடக்கு ஊதி அப்படிங்கிறது வந்து அது பேர் வச்சு அவங்க சொல்றாங்க. அது ஒரு அசிங்கமான வார்த்தையா. அதாங்க அவரை செந்தமிழன் சீமான்னு சொல்றாங்கல்ல, அதான் அவங்க வாபஸ் ஒருத்தர் அவர் பேரை சொல்றதுக்கு கூட நமக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் அதை வந்து ரொம்ப மலிவா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறார். நீ மேடையில் 1000 தமிழ் பேசி என்ன பிரயோஜனம்? உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தனன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. சார், விஜய் அவர்கள் விருகம்பாக்கம் தொகுதியில போட்டியிட போறதா சொல்றாங்க. அந்த வி சென்டிமெண்ட்லயே கிட்டத்தட்ட வேளச்சேரி சொன்னாங்க, விருதுநகர் சொன்னாங்க, வேலூர் சொன்னாங்க, விருகம்பாக்கம் வந்திருக்கிறாங்க. உண்மைதானே அது? அது பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விருகம்பாக்கம் தொகுதி கொஞ்சம் வீக்காத்தான் இருக்கு மற்ற கட்சிகளுக்கு. விஜய் அவருடைய வாழ்ந்த இடம் அது, அவர் நிறைய ட்ராவல் பண்ண இடம், வாழ்ந்த இடம் தான் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே தான். ஆமாம், அவங்க வீடு விருகம்பாக்கம் தானே. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு உணர்வோடு கலந்த இடமா இருக்குது. அது நம்முடைய அரசியல் துவக்கமே இது தாங்கும்போது அப்படி கூட நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் நின்னார்னா கொண்டாடிடுவாங்க. ஏன்னா சினிமா பீப்புள் நிறைய இருக்கிற இடமே விருகம்பாக்கம் தான். அப்போ ஏதோ ஒரு வகையில் விஜயால் பயன்பட்டவர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. கட்டாயமாக நின்னார்னா பெரிய வெற்றி. ஆனால் பிரச்சாரத்துக்கு வர்றது போகிறதெல்லாம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த வந்து தானங்க ஆகணும், வராமல் எப்படி ஜெயிக்க முடியும்? வரணும்ல, தப்பு இல்லையா? இப்போ இன்னைக்கு விருதுநகரில் திமுக இளைஞரணி மாநாடு நடந்துட்டோம் பேசிகிட்டு இருக்க டைமில். அதில் இளைஞர்கள் மத்தியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடந்து வராரு. ஒரு 2-3 பேர் பூங்கொத்தை கொடுக்க ஓடுறாங்க, அந்த பவுன்சர்ஸ் தடுக்கிறாங்க. அதை வந்து கட் பண்ணி இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் அவர்கள் மாநாட்டில் எப்படி ஒரு ரெட் கார்பெட் நடந்து வந்தாரோ அதே மாதிரி இருக்குது. அந்த பாட்டுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. அப்போது திமுக வந்து இளைஞர்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறாங்களா? இப்போ பாருங்கள், ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் வியூக வகுப்பாளர்கள்னு சில பேர் வர்றாங்க. அவங்க டெல்லியிலேருந்து வராங்க, மகாராஷ்டிராலேருந்து வராங்க, பீகார்லேருந்தெல்லாம் வராங்கன்னு வச்சுங்க. வர்றவங்க இப்படியெல்லாம் நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும், இப்படியெல்லாம் வந்து மக்களை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. மேடை அமைப்பிலிருந்து ஒளிபெருக்கியிலிருந்து எல்லாத்தையுமே அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் வந்து விஜய் புது பேட்டர்ன் ஒன்று பிடிச்சாரு, இந்த ரேம்ப் வாக்குங்கிறது. அதுக்கு முன்னாடி அது கிடையாது. இங்கே தான் முதன் முறையாக விஜய் வந்து உருவாக்கினார் விக்கிரவாண்டியில். அது பெரிய பாசிட்டிவான ஒரு வைபை கொடுத்துச்சு. என்னென்னா, ஒரு தலைவரை நம்ம தூரத்துலேருந்து ஸ்டாம்ப் சைஸுக்கு பார்க்கறதுக்கு இன்னும் பக்கத்தில் வந்து அவர் நம்மளை பார்த்துட்டாருன்னா அதுவே ஒரு பெரிய பரவசமாக நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை விஜய் செஞ்சார். அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ திமுகவும் அதை செய்யுது. ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இப்படி ஒரு அப்ரோச் வந்து அவரை நேசிக்கிறவர்களுக்கு நல்லா இருக்குல்ல. இப்போ இதே வந்து முதல்வரை விரும்புகிற கூட்டம் தானே அங்கே போகுது. எதிர்கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது வேறு முதல்வரை பிடிக்காதவங்களோ அங்கே போகிறதில்ல. அப்போ பிடிச்சவங்க மத்தியில் அவர் இன்னும் பக்கத்தில் போய் பார்க்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் விஜயை காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்வது தான் நமக்கு சங்கடமாக இருக்குது. ஏன்னா அந்த பேட்டர்னை அவங்க மாற்றிருக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் தொண்டர்களே அருகில் போய் பார்ப்பதுங்கிறதுல தப்பு இல்லை. அது இதே மாதிரி ஒன்று பண்ணும்பொழுது விஜய் பார்த்து காப்பி அடிச்சிட்டாருன்னு நாளைக்கு 4 பேர் பேசுகிறாங்கல்ல, அது வந்து உங்களுக்கு தவறாக தெரியலையா? அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமேங்கிறது
நம்முடைய கருத்து. ஓகே. இப்போ வருமான வரியிலையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய செக் வச்ச மாதிரி பார்க்குறோம். கரெக்டாக இந்த நேரத்தில் தான் அதுவும் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் திருப்பி விஜய் மேல்முறையீடு பண்ண போகிறதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை இதே பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் இதை ஒரு பிரச்சாரமாக எடுத்துக்கிறாங்க இல்லையா, அது விஜய்க்கு மைனஸ் தானே ஆக்சுவலி. ஆமாங்க, கட்டாயமாக இது இந்த நேரத்தில் வரும்னு அவருக்கு எப்படி தெரியும்? தேர்தல் நெருங்கும் பொழுது இப்படி ஒரு வழக்கை கையில் எடுத்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அது எதிர்பார்த்தது தான். ஏன்னா அவரை காயப்படுத்தணும் கரைப்படுத்தணுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற அதிகார மட்டத்தினுடைய வேலையாக இருக்குது. அப்போ இது வந்து வெளியில் வரும்போது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்கத்தை ஏமாத்துறாரு இவர், ஒழுங்காக வரி கட்டாத ஒருத்தர் இவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது இங்கே வரியை ஒழுங்காக கட்டலன்னு ஒருத்தர் மீது நீ இவ்வளோதான் கட்டணும், இதுக்கு மேல்முறையீடே கிடையாது, நீ என்ன தவறு பண்ணியிருக்க அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஒரு சலுகை கொடுக்குறாங்க, நீ உன்னுடைய தரப்பு நியாயத்தை நீ மேலே போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் வந்து அதில் முழுமையான குற்றவாளி இல்லைங்கிறது புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே இல்லையா? இன்னொன்று வந்து இப்போ அது அப்போது நடந்த சம்பவம் அது புலி படத்தில், அதில் வந்து அவர் அந்த சம்பளத்தை வாங்கினாரா வாங்கலையாங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா அந்த படத்தை தயாரித்து 2 பேரில் ஒர்க்கிங் பார்ட்னராக உள்ளே போன பிடி செல்வகுமார் அவருடைய பிஆர்ஓ மேனேஜர். அப்போது ஒரு ஹீரோ என்ன பண்ணுவார்னா, என் சம்பளத்தை முழுசாக வச்சுட்டு அப்புறம் என்ன டப்பிங் கூப்பிடுங்கன்னு சொல்லுவார் யாராக இருந்தாலும். ஆனால் கூடவே இருக்கிற ஒருத்தர் ஒரு படத்தில் உள்ளே இருக்கிறாரு, அவருக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கும் பொழுது விஜய் என்ன பண்ணியிருப்பார், தம்பி சம்பளத்தை அப்புறம் கொடுங்க, நான் உங்களுக்கு டப்பிங் பேசி கொடுத்துட்றேன்னு தான் வந்திருப்பார். இதுதான் நடந்திருக்கும். இப்போ இவங்க வந்து விஜயோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் சாருன்னு. இந்த ஒப்பந்தத்தை சரியாக அவங்க கொடுத்தாங்களா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இது எல்லாமே விசாரணையின் அடிப்படையில் வர வேண்டியது. நாம் வெளியில் உட்காந்துக்கிட்டு ஒரே அடியாக அவர் மீது பழியை போட்டு அவர் வந்து பாரு ஏமாற்றிட்டாரு, அரசாங்கத்தை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. இன்னொன்று, அவர் மீது தவறு இருந்தால் அவர் ஏன் கோர்ட்டுக்கு போகிறார்? இப்போ நீங்கள் 1.5 கோடி கட்டணுங்க, 15 கோடி வருமானத்தை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, 1.5 கோடி கட்டுங்கன்னா கட்டிட்டு போகிறாரு தப்பு இருந்தால். ஓகே. இல்லாத காரணத்தினால தான் அவர் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறார். அப்போ எனக்கு நியாயத்தை சொல்லுங்கள், நான் வாங்கவே இல்லை, வாங்காத பணத்துக்கு நான் எது கட்டணும்னு போகிறாரு. அங்கே இப்போ தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இப்போ மேல்முறையீடு போகணும் இல்லை சுப்ரீம் கோர்ட் போகணும், ஏதோ ஒன்று செய்யத்தான் போகிறாரு. அங்கே ஒரு வேளை விஜய்க்கு ஆதரவாக தீர்ப்பு வந்துச்சுன்னா இப்போ பேசினவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க? இப்போ டிவிக்கு விருப்ப மனு பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 50,000 பேர் கிட்ட கூடிட்டாங்க. விஜய் அவர்களே எதிர்பார்க்கல, ஒரு 5,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் இத்தனை பேர் கூடினது இந்த வரைக்கும் எந்த கட்சிக்கும் நடந்தது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு அது பெரிய விஷயமா? அது இல்லைங்க, இப்போ விருப்ப மனு வாங்கிறதுங்கிறது எல்லா கட்சியிலையுமே அறிவிப்பாங்க. எல்லா கட்சியிலையுமே இப்போ ஊர்லேருந்து ஒருத்தர் கிளம்பி வருவார், அவருக்கு தான் நிற்கிற ஆசை இருக்கும். அவர் வர்றவர் சும்மா வர மாட்டார், அவருடைய ஆதரவை இங்கே காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு 50 பேரோட சென்னையில் வந்து இறங்குவார். அறிவாலயத்துக்கு போவார், லைட்ஸ் காலனி போவார். இதெல்லாம் வந்து ஏற்கனவே உள்ள வழக்கம்தான். அப்படி தான் இங்கே ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய ஆதரவாளர்களோட அங்கே வர்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய கூட்டமாக மாறுது. இப்போ பாருங்கள், 50,000 விண்ணப்பங்கள் வித்திருக்கு ஒரே நாளில்னு சொல்கிறாங்க. 50,000 × 100 இவ்வளோ பெரிய கலெக்ஷன் ஆகிருக்கு. இப்போ வசூல் பண்ணுறதுக்காக இவங்க இப்படி ஒரு வேலையை பண்ணுறாங்க. சீட்டு கம்பெனி மாதிரி இதை நடத்திட்டாங்கன்னு ஒரு கையை நீட்டி விமர்சனம் பண்ணுகிற எல்லா கட்சிக்காரர்களுக்கும் நான் கேட்குறேன், உங்கள் கட்சியில் அது இல்லையான்னு சொல்லுங்கள். இப்போ லாய்ட்ஸ் காலனியில் அதிமுக அலுவலகம் இருக்குது, அங்கே நீங்கள் விருப்ப மனு வாங்குங்கன்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து வாங்குறாங்க? அவங்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் அவங்க சொல்கிற தொகையை கட்டி வாங்குறாங்கல்ல, வெக்கமில்லாமல் மனு கொடுக்குறீங்கல்ல. இப்போ நம்ம ஒருத்தருக்கு தான் சீட்டு கொடுக்க போகிறோம், அது யாருன்னு அவங்களுக்கும் தெரியும். இப்போ இந்த தொகுதினா அந்த தொகுதியில் யாருக்கு சீட்டு கொடுக்க போகிறோம்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே எக்ஸ்ட்ரா கட்டுற ஒரு 50 பேர்ட்டு அந்த காசை வாங்குறீங்கல்ல, அதுதானே விஜய் கட்சியில் நடக்குது. திமுகவில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதானே விஜய் கட்சியில் நடக்குது. அது என்ன விஜய் செஞ்சால் மட்டும் தப்பு உங்களுக்கு? ஓகே. இது என்னமோ உட்காந்து ஒரு போலி சீட்டு கம்பெனி நடத்துகிறாரு, 100 ரூபான்னா 50,000 பேர் வந்து வாங்குறேன், இப்போ இந்த காசை கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் கொள்ளையடிக்காமல் இருக்கீங்களா? இந்த கேள்வி இயல்பாக எழுது இல்லையா? ஸோ அதனால் விமர்சனம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் விமர்சனமாக்குறாங்க. ஓகே. ஆனால் அங்கே வந்த கூட்டம், மக்கள் வந்து அதனால் பாதிக்கப்பட்டதை நம்ம விரும்பலை. ஏன்னா இது தவிர்க்க முடியாத கூட்டம் தான். மக்கள் வந்து இந்த கூட்டத்தினால் பாதிக்கப்படுறாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் நகரத்தில் ஒரு பெரும் கூட்டமாக இருக்குங்கிறதுனால தான் நகரத்தை தள்ளி இவ்வளோ தூரத்தில் வந்துருக்கோம், இங்கேயும் நீங்கள் ஒரு ஆஃபீஸை வச்சுட்டு இவ்வளோ பேரை கூப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு பெரிய கஷ்டமாகுதுன்னு அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குது. ஆனால் இதை தவிர்க்க முடியுமா? அந்த கூட்டத்தை ஒரு நாள் கூத்து தானே, வேறு வழி இல்லை, பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, மக்களுக்கு நம்மளால் கஷ்டம் வந்துடக்கூடாது, அதனால் என்ன பண்ணுவோம்,
எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி தபாலில் அனுப்புங்க. ஒரு 100 ரூபா டிடி எடுத்து அனுப்புகிறீங்களோ அது எப்படி இங்கே அனுப்புகிறீங்களோ அப்படி பண்ணிவிடுங்க அப்படின்னு ஒரு சலுகையை ஒன்று கொடுக்குறாரு. இப்போ அங்கே கூட்டம் குறைஞ்சி போச்சு. இந்த மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறவன் சரியான தலைவன் தானே. இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் குற்றச்சாட்டு வச்சிங்கல்ல, அதை ஒரே நாளில் கிளியர் பண்ணிட்டாரு ஒருத்தர். அப்போ எங்கே போய் முகத்தை வச்சுப்பீங்க? இப்போ காலூர் செய்திகள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு காங்கிரஸ் வந்து விஜய் கட்சியையும் விஜயையும் ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணுது திமுக கிட்ட கூட்டணி பேரம் பேசுறதுக்காக அப்படின்ட்டு. ஆனால் தாவேகாவும் காங்கிரஸும் தான் கூட்டணி வைக்க போகிறாங்கன்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் போகுது. அப்போ உண்மையிலே ஒரு பகடக்காயை தான் யூஸ் பண்ணுறாங்களா? இல்லை, அரசியலில் எது வேணாலும் நடக்குங்க. இப்போ திமுகவுக்கே பெரிய நெருக்கடியை விஜய் கொடுத்துட்டார். அங்கே கட்சியில் இருக்கிற அதாவது கூட்டணி கட்சிகளில் பல பேர் என்ன பண்ணுறாங்க, ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆமாம், கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப உறுதியாக கேட்காம பங்கு கொடுத்தாலும் நல்லா இருக்கும்னு அவர் பேசியிருக்கிறாரு. பட் வெளியில் அப்படி பேசுகிறவர் உள்ள கட்டாயமாக ஒரு அழுத்தத்தை கொடுப்பாருன்னு நாம் நம்பலாம். அதே மாதிரி வழக்கமாக அவங்களுக்கு கொடுத்த சீட்டை விட இன்னும் அதிகமாக வேணும்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் விஜய்னு ஒரு புதியவர் வந்திருக்கிறாரு. இல்லை, இப்போ ரீசன்ட் பேட்டியில் கூட பாமக ராமதாஸ் வந்துட்டா நான் வெளியே வந்துடுவேன்னு. ஆமாம், அவர் சொல்கிறாரு அவருடைய சித்தாந்தத்தோடு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. இந்த நம்பிக்கையை எது கொடுக்குதுன்னா விஜய் மாதிரி ஒரு ஆள் வர்றதுனால தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய கலவரத்தை அவர் உள்ளே தூண்டிட்டார். அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய கலவரத்தை அவர் தூண்டிருக்கிறாரு. அதில் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பா. இப்போ விஜய் அவர்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையும் சேர்த்து ஏகப்பட்ட பிரச்சனை சுத்தி இருந்துகிட்டே இருக்கு. பேசாம சினிமாலே விஜய் நடிச்சிட்டு இருந்திருக்கலாம் அமைதியா, பிரச்சனை இல்லாம அப்படின்ட்டு. ஆனா 2026 ஒருவேளை விஜய் தோத்து போனாலோ இல்லை எதிர்பார்த்த வாக்குகள் கிடைக்கலனா கூட வரலாற்றுல விஜய்னு ஒருத்தன் வந்தான், இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டான், இவ்வளோ பேரும் எது நின்னான்ற ஒரு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த டிவிக்கெல்லாம் நிறைய மீம்ஸாவே பார்க்குறோம். நீங்க ஒரு சினிமா விமர்சகராகவும் அரசியல் விமர்சகரும் எப்படி பார்க்குறீங்க விஷயம்? இல்லை, அரசியலில் வெற்றி தோல்விங்கிறது சகஜங்க. நீங்கள் எடுத்த உடனே ஒரு இடத்துல போய் உட்காந்துடவே முடியாது. யாரும் அப்படி வந்தவங்களும் கிடையாது. எம்ஜிஆர் வந்து 17 வருஷம் காங்கிரஸ்லையும் திமுகலையும் இருந்துட்டு தான் முதலமைச்சராக ஆனார். திடீர்னு நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி வந்துடலாம் உட்காரல. ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தான். அதே மாதிரி ஜெயலலிதாவும் எம்ஜிஆரோட பெரிய ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் அங்கே வந்தாங்க. அப்போ ஒரே நாளில் இது கிடைத்தால் அதிர்ஷ்டம். மக்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. கிடைக்கலன்னா முயற்சி தொடரணும், அவ்வளோதான். இதில் வந்து சினிமாவிலேருந்து வந்தார், சினிமாவும் இழந்துட்டார், அரசியலையும் இழந்துட்டாரெலாம் ஒன்றும் கிடையாது. சினிமாவில் அவருக்கான கரியர் அங்கே தான் இருக்கும். நாளைக்கு அவர் திரும்ப நடிக்க வந்தாலும் இதே கூட்டம் அவர் பின்னால் நிற்கும். யாரும் விட்டுட்டு போயிட மாட்டாங்க. அரசியலில் அவர் நினச்ச இடத்த அடையலைனாலும் ஒரேடியாக தோல்வி அடைஞ்சு ஒரு லெட்டர் பேர்டு கட்சி மாதிரிலாம் மாற மாட்டார். ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக தான் அவர் இருப்பார். அப்படி தான் இப்போ இருக்கிற கூட்டம் இருக்குது. இப்போ எடுக்கிற கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தா அவர் 2ஆம் இடத்தில் வருவார், அதிமுகவே 3ஆம் இடத்துக்கு போகுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜ்லேயே இப்படி இருக்குன்னா அவர் இன்னும் கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்தாருன்னு வைங்க, அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வாக்குகளை கொடுக்கும் இல்லையா? அப்போ கட்டாயமாக இந்த சர்வே மாறும். ஓகே, அது என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்தாங்க. பட் இருந்தாலுமே இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய விமர்சனம் என்னென்னா, இப்போ அறிவாலயமாக இருக்கட்டும், இப்போ ராயபுரத்தில் உங்களுடைய அதிமுக அலுவலகமாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து சிட்டிக்கு நடுவில் இருக்குது. ஒரு கட்சினா அது இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னும் போது மக்கள் வருவாங்க போகிறாங்க, அவங்க பார்ப்பாங்க, ஏதோ கட்சி கூட்டம் நடக்குது, ஏதோ நடக்குது, அந்த கொடிகள் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் பனையூருங்கிறது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ஊடகங்கள் போய் பார்க்குறது ஓகே, பட் நேரில் பார்க்கும்போது ஒரு கட்சி கொடியை வந்து உணர்றது கூட வழி இல்லாமல் அங்கே போய் வைக்கிறதுனால அதுவே ஒரு பின்னடைவாக இருக்காதா? பின்னடைவு இல்லையாங்க, அங்கே வச்சா இவ்வளோ கூட்டம் வருதுன்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே வச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு சின்ன மீட்டிங்னா கூட பெரிய கூட்டமாகிடும். 5 லட்சம் பேர் கூடுவான். அங்கே 50,000 பேர் போனவன் இங்கே 5 லட்சம் பேர் கூடுவான். அப்போ உள்ளே இருக்கிற மக்களுக்கும் இடையூறு, தேவையில்லாத ஒரு சர்ச்சையை நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் பனையூர் போகணும்னு அவர் வந்து திட்டமிட்டு தான் அங்கே போனார். இன்னொன்று, நீங்கள் எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்கணும் போலீஸ்கிட்ட. அப்போ அவங்க உடனே கொடுக்க மாட்டாங்க. உங்களால் ஒரு பெரிய இடையூறு நடக்குது அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போய் அந்த ஆஃபீஸே மூடுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இந்த தொல்லை எதுவுமே வேண்டான்னு இந்த பழனி முருகன் மாதிரி கோச்சிட்டு போய் அவர் ஒரு மலையில் உட்காந்துட்டாரு. அங்கே போன பிறகும் பிரச்சனைன்னா என்னதான் பண்ண முடியும் ஒரு மனுஷன்? ஓகே, கண்டிப்பாக. இப்போ வாக்குறுதிகள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. அதிமுகவில் 5 வாக்குறுதிகள்லாம், திமுகவில் 5 வாக்குறுதிகள். இவர் பெண்களுக்கு இலவசம்னா ஆண்களுக்கு இலவசம், 3 சிலிண்டர் இலவசம், இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் கடனே இங்கே இவ்வளோ கடன் இருக்குது, எப்படி நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிறது. விஜய் வாக்குறுதிகள் என்ன கொடுக்க போறாருன்னும் போது அவர் மக்கள் கிட்டேயே கேட்கணும்னு வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஆனால் விஜய் இலவசம்ன்ற விஷயத்த வந்து கொடுப்பாரா மாட்டாராங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா மாநாட்டில் பேசும்போதே இந்த மீன் பிடிக்க தெரியாதவங்க நாங்களே மீன் பிடிக்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வார்த்தை சொல்லும்போது இலவசத்தை ஆதரிக்கிறான்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் படங்கள்லாம் இலவசம் எதிர்க்கிற மாதிரி அவர் சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ஸோ வாக்குறுதிகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாக்குறுதிகள் நிச்சயமாக கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளாக இருக்கும். அதில் இலவசங்கள்
கட்டாயமாக இருக்கும். ஏன்னா இங்கே மக்களை நம்ம பழக்கப்படுத்திட்டோம், இலவசங்களை அவங்க வாங்கி பழகிட்டாங்க. இன்னொன்று அது தேவையானது தேவையற்றதுன்னு ரெண்டு இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் இலவசமாக இங்கே கொடுத்து அவங்கள பழக்கப்படுத்தக்கூடாதுங்கிறது ஒன்று, ஆனால் தேவையானவற்றை கட்டாயமாக கொடுக்கணுங்கிறது இன்னொன்று. அப்படிப்பட்ட நீங்கள் பல உதவிகளை பார்த்தீங்கன்னா முக்கியமாக மாணவ மாணவிகளுக்கு தரப்படுகிற லேப்டாப்பு, சைக்கிளு, இன்னும் பல விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வேலை இல்லாத பெண்கள் வந்து இல்லந்தோறும் ஒரு 1000 ரூபா வாங்குறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை. பல கிராமங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவன் இல்லாதவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரும் தொகையாக இருக்குது. அப்போது அதெல்லாம் தேவைதான். இது மாதிரி ஏதாவது ஒன்று விஜய் கட்டாயமாக அவருடைய வாக்குறுதி இருக்கும்னு நான் நம்புகிறேன். இருக்கும். ஏன்னா இப்போ இந்த 2 கட்சிகளையுமே மக்கள் விரும்புவதற்கும் மாறி மாறி ஓட்டு போடுவதற்கும் காரணம் வந்து இது போன்ற இலவசங்கள் தான். இதை கொடுத்து மக்களை சோம்பேறியாக்காதீங்க அப்படி இப்படின்னு பல பேர் பேசினா கூட தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பதுங்கிறது ஒரு அரசின் கடமை. ஸோ அதை வந்து 2 அரசுகளும் மாறி மாறி பண்ணியிருக்கு. விஜயும் அப்படி ஒரு பெரிய விஷயத்தை கையில் எடுக்கணும். அவர் என்ன எடுக்க போகிறாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் இவங்க கொடுக்குற வாக்குறுதிகளில் சில போலியானவைங்கிறத நம்மளால் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஆண்களுக்கும் நாங்கள் வந்து 2000 ரூபா மாதம் கொடுப்போம்னா அப்போ வேலைக்கே போக மாட்டானே பாதி. இலவச பேருந்துனா மொத்தமாக எல்லாருக்குமே இலவசம் தானே? பெண்களுக்கு இலவச பேருந்துனா ஆண்களுக்கு இலவச பேருந்து. போக்குவரத்து கழகம் எப்படி இயங்கும்? முதல்ல ஏற்கனவே அவங்களுக்கு போனஸ் கொடுக்கறதுக்கு இங்கே காசு கிடையாது, கொடுக்க வேண்டிய பணத்தையே கொடுக்காம நிறுத்தி வச்சுருக்காங்க. கேட்டால் போக்குவரத்து துறை வந்து லாஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆணுக்கும் இலவசம் பெண்ணுக்கும் இலவசம்னா எப்படி நடத்த முடியும் ஒரு போக்குவரத்து துறையை? இதுமாரி பல சிக்கல்கள் இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் இல்லாமல் இவரால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த இலவசம் இருக்கணும். ஏற்கனவே இவர்கள் சொன்ன இலவசமாக இல்லாமல் அது வேற ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும். அது என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரியும். ஓகே, இப்போ இந்த விசில் சின்னம் அது வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்துட்டு மடக்கு ஊதி அப்படிங்கிறது வந்து அதுக்கு பேர் வச்சு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எந்த அகராதியிலையுமே தமிழில் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கிடையாது, அதில் வார்த்தையே வேற அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திட்டமிட்டே தான் அதை பரப்பி அது ஒரு அசிங்கமான வார்த்தையாக. அதாங்க அவர் செந்தமிழன் சீமான்னு சொல்கிறாங்கல்ல, அதை அவங்க வாபஸ் வாங்கிக்கணும். ஏன்னா நல்ல படித்த தமிழறிஞர்கள், தமிழை நேசிப்பவர்கள் ஒரு தமிழ் வார்த்தையை கேவலமாக இவங்களே உருவாக்க மாட்டாங்க இல்லையா? இவங்க விஜயை கேவலப்படுத்துகிறதா நினச்சி தமிழை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. விஜய்க்கும் அவங்களுக்குமான சண்டை தனி, அவர் நீங்கள் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் செந்தமிழன் சீமான்னு பேர் வச்சுக்கிட்டு அவர் தலைமையில் இயங்குகிற ஒரு கூட்டம், அதில் மிக முக்கியமான ஒருத்தர், அவர் பேரை சொல்கிறதுக்கு கூட நமக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் அதை வந்து ரொம்ப மலிவாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாரு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொன்னால் அது கெட்ட வார்த்தையாகவே வருது. அதை தாங்க சொல்கிறேன். அப்போ அந்த வார்த்தையே அவங்க ரசிக்கிறாங்கன்னா நீ மேடையில் 1000 தமிழ் பேசி என்ன பிரயோஜனம்? என்னத்துக்கு நீ மேடையில் அவ்வளோ பேசுகிறீங்க? நாங்கள்லாம் ரொம்ப தமிழை காப்பாற்றிட்டோம், தமிழுக்கும் எங்களுக்கும் அப்படி ஒரு உறவு இருக்குது அப்படிலாம் பேசுகிறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? வெக்கப்பட வேணாமா? இப்படி ஒரு வார்த்தையை மக்கள் மத்தியில் நம்ம வந்து விஜயை பிடிக்கலங்கிறதுக்காக கொண்டு போகிறோமே, நாமே நம்ம தமிழுக்கு இவ்வளோ பெரிய கேவலத்தை உருவாக்குறோமே நினைக்கணும்ல. அப்போ நினைக்காத நபர்களை பற்றி நம்ம எப்படி பேச முடியும்? ஓகே, அவர்களெல்லாம் பேசவே தகுதியற்றவர்கள். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி.